திருச்சிற்றம்பலம். சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பத்தி மலர்த்தூவ முத்தி ஆகுமே. எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய திருவாரூர் தொடர் பதிகம் சீரீஸ்ல இது 8வது பதிவு. இன்னைக்கு நம்ம எந்த பாடலை பார்க்க போறோம் அப்படின்னா, நாவுக்கரசு பெருமான் தியாகராஜா பேர்ல பாடின ஒரு அழகான பாடலை தான் பார்க்க போறோம். சூலப்படையானை சூழாக வீழருவி கோலத்தோள் குங்குமம் சேர் குன்று 8 உடையானை பாலொத்த மென்மொழியாள் பங்கனை பாங்காய ஆலத்தின் கீழானை நான் கண்டது ஆரூரே. சூலப்படையானை, திரிசூலத்தை கையில் ஏந்தியவன் சிவபெருமான். சூலப்படையானை சூழாக வீழருவி கோலத்தோள் குங்குமம் சேர் குன்று 8 உடையானை. வீழ் அருவின்னு சொல்லக்கூடியதான கங்கா தீர்த்தத்தை தன் சடையில் வைத்திருப்பவன், பெருத்த தோள்களை உடையவன், குங்குமம் மாதிரி சிவந்த தோள்கள், வலிமையான தோள்கள், அதுவும் மலை ஒத்த அளவுக்கு இருக்குமா. மலை எப்படி திடகாதரமா இருக்குமோ, பெரியதா இருக்குமோ, அந்த மாதிரி பருத்த தோள்களை உடையவனாம் தியாகராஜா. கோலத்தோள் குங்குமம் சேர் குன்று 8 உடையானை பாலொத்த மென்மொழியாள் பங்கனை. பால் மாதிரி இனிமையான மொழியை உடையவளான அம்பிகை, அவளுடைய பங்கில் இருப்பவன், அதாவது அம்பிகையை தன் உடம்பில் சரிபாதியில் கொண்டவன். பாலொத்த மென்மொழியாள் பங்கனை பாங்காய ஆலத்தின் கீழானை, ஆலமரத்தின் நிழலில் கீழிருந்து 4வர்க்கு உபதேசம் செய்தவன். அப்பேற்பட்ட இறைவனை நான் கண்டது ஆரூரேன்னு பாடியிருக்கார். அதனாலதான் சிவபெருமான் தியாகராஜாவா கைலாசத்துல எப்படி இருப்பானோ அதே மாதிரியே இங்க பார்த்திருக்கார். இது நாவுக்கரசருடைய வார்த்தைகள், நம்ம வார்த்தைகள் கிடையாது. நாவுக்கரசருடைய வார்த்தைகள் அப்படின்னும் பொழுது அது பொய்க்காது. கைலாசத்துல சுவாமி எப்படி இருப்பானோ அதை நீங்க திருவாரூருக்கு வந்தா பார்க்கலாம் அப்படின்னு அவர் எழுதியிருக்கிற வார்த்தைகள். அதனால இதை பார்க்கிற எல்லாரும் திருவாரூருக்கு போகணும். தியாகராஜாவை நீங்க எல்லாரும் நல்லா தரிசிக்கணும். திருச்சிற்றம்பலம். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். ஆரூரா தியாகேஷா. நன்றி, வணக்கம்.